வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கங்குவா படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சூர்யா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு பக்காவான பேன் இண்டியன் மூவியா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஏகப்பட்ட ப்ரமோஷனோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பாகுபலியை தனியா பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி கேஜிஎஃப் தனியா பார்த்திருப்பீங்க. ஆனா ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு படத்துல பாக்கணுமா, அத கங்குவால பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட பில்டப் பண்ற படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே தான் இருக்கு. நம்மாலோ ஐஸ்-20 ஓட்டுற நபரு அவர்கிட்ட போய் பெரிய காரை டிரைவ் பண்ண கொடுத்தா எப்படி இருக்கும், ஒருவேளை கொடை சாச்சிருவாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் யாரோட திறமையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. கண்டிப்பா ஒரு டைம் வரும்போது அவங்களோட திறமை வெளிவரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். எதிர்பார்த்த மாதிரியே வந்து முழுசா கொடசாட்சி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைம் லைன்ல டிராவல் ஆகிற மாதிரி காட்டிருப்பாங்க. இதுல பிரசன்ட்ல பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்காரு. அதாவது போலீஸால சால்வ் பண்ண முடியாத கேசஸ் இருக்கும்ல, அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து இவர் புடிச்சு கொடுத்து காசு வாங்கிட்டு போவாரு. இவரால் எப்படி புடிச்சு கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அவர் ஹீரோ, அவரால் முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இதுல வந்து டீடைலிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்காங்க. ஸோ இதனாலே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல் கலந்த ஒரு காதல் அப்படின்ற மாதிரியான சில போர்ஷன்ஸை காட்டுறாங்க. அதை அப்படியே தவிர்த்துட்டோம் அப்படின்னா அடுத்ததான் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பர்டிகுலர் மிஷன்ல வந்து ஹீரோவோட வந்து கிளாஷ் ஆகுறான். இவன் யாரு, இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு. அந்த பையனை ஒரு கும்பல் கடத்திட்டு போறாங்க. அவரு வந்து காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்பதான் வந்து பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி 1070க்கு அப்படியே போறாங்க. அப்போ வந்து 5 ஊர் நிறைஞ்ச ஒரு பகுதியை காட்டுறாங்க. அதுல ஒரு ஊரான பெருமாச்சி அப்படின்றதோட பிரின்ஸ் தான் வந்து நம்ம சூர்யா, ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் வாரியர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒரு விதமான பவருக்கான ஒரு கேம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. சோ அது யாரு வந்து அந்த பவரை அடைய போறது, அண்ட் அங்க அந்த பையன் என்னவா வந்து சூர்யாவுக்கு அறிமுகமாகறான், அண்ட் பிரசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்குமான சம்பந்தம் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு யோயோ ஸ்டைல்ல ஒரு ரொமான்டிக் போர்ஷனை காட்டுறாங்க. அதுவே ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்பண்டா அது முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு 1/2 hour டியூரேஷன்ல அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ்ட்டுக்கு போனாங்க. போன உடனே நடக்கக்கூடிய சில காட்சிகள், அந்த இனிஷியல் செட்டப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து அதுல ஒரு பிணக்குவியல் சீன் ஒன்று வரும் ஸ்டார்டிங்ல, அதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூர்யாவோட அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும், பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ரோலுக்கு பக்காவா ரெடி ஆயிருக்காரு சூர்யா. அதுக்கு அடுத்து அங்க அந்த பவருக்காக நடக்கக்கூடிய கேம் இருக்குல்ல, அதுல ஏதோ பயங்கரமா காட்ட போறாங்க, பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்துடும், அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்துடும், இன்ட்ரோல் முடிச்சவனே வந்துடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தா கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு எங்கேஜிங் போர்ஷன் வரவே இல்லை. ஒரு ஒண்ணுமே இல்லாத எமோஷனை வச்சே டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் ஓட்டிட்டு கடைசியா வில்லனை சப்புன்னு கொலை பண்ணிடுறாரு. என்னடா இதை தான் வந்து இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுல பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜம்பிங்ல வந்து நிறைய சீக்வன்சஸை காட்டிட்டே இருப்பாங்க. அதை பாக்குறதுக்கு உண்மையிலே தலைவலி தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த மியூசிக்கோட. பொதுவாகவே சிறுத்தை சிவா தன்னோட படங்கள்ல எமோஷன்ஸை வெளிப்படுத்துற விதம் அப்படின்றது பயங்கர லவுடா இருக்கும். அதாவது நார்மலான ஒரு படத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டுறதுக்காக கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சுன்னா, இவரோட படத்துல வந்து தலையிலேயே தூக்கி வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற மாதிரியான காட்சி வச்சிருப்பாரு. இதுல சூர்யாக்கும் அந்த சின்ன பையனுக்குமான ஒரு பாண்டிங்கை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா வேலைக்கு ஆகல அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு ஆறுதல் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கேமியூ, அதாவது ஒரு முன்னணி நட்சத்திரத்தோட அந்த கேமியூ அப்படின்னே சொல்லலாம். அதாவது கால ஆரம்பிச்சு தீயில முடியக்கூடிய ஒரு நடிகரோட கேமியூ அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு சர்ப்ரைஸ்லாம் இதுல கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்துல உண்மையிலே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மேபி அடுத்த பார்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப்பை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதே மாதிரி கதை எழுதி வச்சாங்க அப்படின்னா அந்த பாட்டும் வந்து கொடசாஞ்சி போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியாவா ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரைட்டிங்காவும் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் கோரியான சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.